لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. وقال أيضا: يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. فقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கு ஒப்பில்லா பொருள் அளிக்கும். சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய காத்தமும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிக்குறளாமல் அப்படியே பின்பற்றி நடந்த உண்மை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உரித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு உலகத்திலெல்லாம் சிறந்த அருட்படையாக வழங்கப்பட்டிருக்கிற திருக்குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு செய்திகளை இந்த உம்மத்திற்கு பல்வேறு கோணங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகிற செய்திகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்ல போனால் ஒட்டுமொத்த திருக்குர்ஆன் முழுவதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகையான வார்த்தை என்று சொல்லிவிட முடியாது. இஸ்லாமிய கொள்கை சித்தாந்தத்தின்படி, வரலாற்றினுடைய குறிப்பின்படி, இஸ்லாமிய சீர்திருத்த பணிக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு சீர்திருத்த பணிக்காக, இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக, மக்களை சீர்திருத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம், நம்புகிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அப்படி 1,24,000 நபிமார்களை பற்றியும் முழுமையாக திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. சுமார் பொறுக்கி எடுத்து ஒரு 25 நபிமார்களுடைய வரலாறுகள், சில வரலாறுகள் சுருக்கமாக, சில வரலாறுகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு கோணத்திலே சிந்தித்து பார்க்கிற பொழுது பெருமானாருக்காக வேண்டியே அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்கி இருக்கிறான். ஒட்டுமொத்த திருக்குர்ஆனில் 25 நபிமார்களுடைய வரலாறு பெருமானாருக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற போது பல்வேறு இன்னல்களை, எதிர்ப்புகளை, சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்படி சோதனைகளை எதிர்கொள்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சோதனைகளையும் தாங்கி நின்றார்கள் என்றாலும் கூட
மனிதன் என்கிற அடிப்படையிலே சோதனையின் உச்சகட்டத்தில் அவர்கள் சோர்ந்து விடுகிற போது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளாக சொல்லப்பட்டதுதான், ஆறுதலுக்காக இறக்கப்பட்டதுதான் திருக்குர்ஆன் என்பதை ஒரு கோணத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த வரலாறுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிகையான ஒரு வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலிப்புற்ற போது, அவர்கள் சடைவுற்ற போது, வேதனையின் உச்சகட்டத்திலே சென்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலாக சொன்ன வார்த்தை தான், நபியே வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுலி மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். இதற்கு முன்னுள்ள நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லி இருக்கிறோம் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளம் உறுதி பெறுவதற்காக வேண்டித்தான் சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் இந்த ஆயத்தின் வழியாக நாம் எதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்? ஒட்டுமொத்த திருக்குர்ஆனும், ஒட்டுமொத்த திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட வரலாறுகளும், நபிமார்களுடைய வரலாறுகளும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதன் வழியாக பெருமானாரினுடைய மகத்துவத்தை, பெருமானாரினுடைய கண்ணியத்தை நாம் யோசிக்க கடமைப்படுகிறோம். அப்படிப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே பெருமானாரை குறித்து பேசுகிறார். ஏன் திருக்குர்ஆனே பெருமானாருக்காக வேண்டி இருக்கிற பொழுது பெருமானாரை பல்வேறு இடங்களிலே பேசுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டுமானால் பெருமானாரை பின்பற்றாமல் அந்த நேசம் கிடைக்காது என்று பெருமானாரின் மகத்துவத்தை இந்த ஆயத்தின் வழியாக, வேறு கோணத்தின் வழியாக சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து எதிரிகளை குறித்து சபிப்பதோ, எதிரிகள் நாசமாக போக வேண்டும் என்று பெருமானாரினுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட வந்ததாக சரித்திரமில்லை. அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கின்ற பொழுதெல்லாம் வீதி வீதியாக, கடை தெருவின் வழியாக, மலை உச்சியின் வழியாக, தெரு தெருவாக, மக்கள் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம், சந்தை கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி எட்டி வைத்தார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று எந்த சந்தைகள் இடத்திலெல்லாம் சொன்னார்களோ, தெருக்களில் எல்லாம் சொன்னார்களோ, மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம் சொன்னார்களோ, அங்கெல்லாம் அவருடைய பெரிய தந்தை அபூஜஹல் பின்னாடியே செல்லுவார். செல்லிவிட்டு, இவர் சொன்னதை நம்பாதீர்கள், இவர் பொய்யராக இருக்கிறார், இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று பெருமானார் எங்கெல்லாம் சொல்வார்களோ, எங்கெல்லாம் செல்வார்களோ, அங்கெல்லாம் அவன் பெரியத்தா போய் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து, யாரடா பொய்யன், யார் அயோக்கியன் இந்த உலகத்தில்? உன்னை விட இந்த உலகத்தில் அயோக்கியன் உண்டா? உன்னை விட பொய்யன் உண்டா என்று பெருமானார் திரும்பி பார்க்க கூட இல்லை என்பதை வரலாறு சொல்கிறது. தாய்வ நகரத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்படுகிற பொழுது மக்கள் எல்லாம் கல்லை எடுத்து அடிக்கிறார்கள், பொய்யன் என்று சொல்கிறார்கள், பித்தலாட்டக்காரர் என்று சொல்கிறார்கள், இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பின்னால் சில நேரங்களில் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கடுமையான சந்தர்ப்பத்தில் தாய்வு நகரத்தில் இரத்தமெல்லாம் வழிந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று கேட்டபோது, என்னுடைய கவனமெல்லாம் என்னுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய இரத்தம் ஒரு சொட்டு இந்த பூமியில் விழக்கூடாது என்று. நபிமார்களினுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே விழுமானால் அந்த பூமியை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்க மாட்டார். தன்னை இந்த மக்கள் அடிக்கிறார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள்.
அந்த நேரத்திலையும் கூட இந்த மக்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி உலகத்திலே வேறு மனிதர்கள் இல்லை. எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். சோழப்போன இடத்திலே ஒட்டக குடலை கொண்டு வந்து கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கின்ற கரைகளில் எல்லாம், செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் முட்களையும் கற்களையும் பரப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடுமையான சந்தர்ப்பிலேயும் கூட இந்த உம்மத்தை சபித்தோ எதிரிகளை சபித்தோ இன்றுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் பாராட்டி அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியானால் பெருமானாரினுடைய நற்குணத்தை ஒரு கோணத்தில், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களினுடைய நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அது நபித்துவத்திற்கு முன்னாலாக இருந்தாலும் சரி, பின்னாலாக இருந்தாலும் சரி. ஒரு கோணத்திலே பார்க்கிற பொழுது நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபித்துவத்திற்கு பின்னாலும் சரி, உங்களுடைய நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பெருமானை இந்த கோணத்தில். இன்னொருத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களின் மீது, மூமின்களின் மீது, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது, வேதங்களை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுடைய சீர்திருத்தப்படிக்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இதற்கு முன்னால் மிக தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்று பெருமானால் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறான். இவைகளையெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? ஆயத்து பல்வேறு கோணங்களிலே இருந்தாலும் உங்களுடைய நபியினுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்திலேயே கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய உபகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற நபிதான். சொல்ல போனால் 1,24,000 நபிமார்களினுடைய வரிசையில் எல்லா நபிமார்களை போன்று ஒரு நபி என்று கருதிவிடாது. எல்லா நபிமார்களும் நபிமார்கள் தான், எல்லா தூதர்களும் தூதர்கள் தான். தூதர்கள் என்கிற கோணத்தில் சமமாக இருந்தாலும் பெருமானார் 1,24,000 நபிமார்களில் தனிச்சிறப்புற்று விளங்கியவர்கள். அவர்களுடைய மகத்துவமும் கண்ணியமும் சாதாரண மனிதர்களை போன்று அல்ல, கோடான கோடி மனிதர்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், உங்களுடைய நபி இருக்கிறாரே உங்களுடைய உயிரைக்கான மேலானவர். அப்படியானால் உங்களுடைய உயிரை எப்படி நேசிக்கிறீர்களோ, உங்களுடைய உயிரை எப்படி மதிப்பு கொடுக்கிறீர்களோ, அதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக மதிக்கப்பட வேண்டியவர், கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர் என்பதை உங்களுடைய உயிர்களை காட்டிலும் பெருமானாரை அதிகமாக நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அத்தோடு அல்லாஹ் நிற்கவில்லை. நீங்கள் ஆயத்தை வாசித்து பார்த்தால் புரியும். அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள். இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய உயிரை காட்டிலும் நபி பெருமானார் மேலானவர்கள். அப்படியானால் கண்ணியம் செலுத்துங்கள் என்றோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. கண்ணியத்தை சொல்லுகின்ற இடத்திலே மனைவிமார்களை குறித்து அல்லாஹ் ஏன் பேசுகிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் 11 மனைவிமார்கள். ஆரம்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களை விட 15 வயது மூத்தவர்கள். பெருமானாரோடு 25 வருடம் வாழ்க்கை நடத்தியவர்கள். அதற்கு பின்னால் 51 வயதிற்கு பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்ததற்கு பின்னால் பல மனைவிமார்கள். மற்றவர்கள் சொல்வதை போல், மற்றவர்கள் கேவலமாக நினைப்பதை போல், எதிரிகள் சொல்வதை போல் மனோ இச்சையின் அடிப்படையில், உடல் இச்சையின் அடிப்படையில் இந்த திருமணங்கள் ஒருபோதும் நடந்திருக்க முடியாது.
சில அரசியல் காரணங்களுக்காக வேண்டி, சமூக நலனுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிந்திருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவர்களும் விதவைகள். அப்படியானால் விதவை திருமணத்தை இந்த உலகத்திலே ஊக்குவித்த ஒரு தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வார்த்தையில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் கூட. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியானால் பெருமானாருக்கு விதவைகளை திருமணம் செய்வது என்பது, விதவைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒரு பிடித்தமான ஒரு செயல். அப்ப அவர்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்திலே அது நடந்திருக்க வேண்டியதுதானே? ஏன் நடக்கவில்லை? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு 48 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கன்னி பெண்ணாகவே வாழ்ந்திருக்கிறார். இஸ்லாம் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? ஒரு பெண் விதவையாக இருக்கிற பொழுது எவ்வளவு மனச்சங்கடங்களை, வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை, சமுதாயத்தினுடைய ஓட்டத்தை நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்னா, பெருமானாரினுடைய மகத்துவத்தை உணர்த்தாட்டுவதற்காக. பெருமானாருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் உலகத்தில் வேறு யாருக்கும் வாழ்க்கைப்படக்கூடாது. தாயினுடைய ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் பெருமானாரினுடைய தொடர்போடு இருந்ததின் காரணமாக. அப்படியானால் உங்களுடைய நபி சாதாரண நபி அல்ல, உங்களுடைய நபி சாதாரண மனிதர் அல்ல. உலகத்தில் உயர்த்தி வைத்து உங்களுடைய உயரை காண நேசிக்க வேண்டியது உங்களுடைய நபியை என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தாட்டுவது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சப்தம் உயர்ந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரிய சஹாபிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கூட சப்தம் உயர்த்துகிற பொழுது உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியின் சத்தத்தை காண உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள். மரியாதையா நடந்துக்கன்னு சொல்றது மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் நடந்தால் அன்தஹபது அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுடைய அமல்கள் அழிந்து நாசமாகி போய். பெருமானாரினுடைய குரலை காண, அவர்களுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்துவது என்பது மரியாதை குறைவு என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு தெரியாமல் அழிந்து போய்விடும். அப்படியானால் பெருமானாரினுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். இந்த மகத்துவம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, ஈமானுக்கு அவர்களுடைய நேசமும் அவசியம் என்பதை அல்லாஹ்வும் வலியுறுத்துகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார். இஸ்லாத்திலேயே உயர்ந்த செயல் எது? எல்லா செயல்களுக்கும் அங்கீகாரம் தருவது எது? நாம் மாத்திரமா தொழுகிறோம், நிறைய சாமியார் தொழுகிறானே இல்லையா? நிறைய இந்து பெருமக்கள் ரமலானில் நோன்பு பிடிக்கிறார்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு மட்டும் உம்ராவுக்கு மட்டும் தான் அனுமதி இல்லை. இன்னும் நிறைய பேர், நம்மளை விட நிறைய பேர் போயிடுவான். என்ன நம்மளாம் ஐயப்ப சாமி ஊர்வலத்துக்கு போறோமா இல்லையா? அனுமதி மாத்திரம் இல்லை, அனுமதி மாத்திரம் கொடுக்கப்படுமானால் நம்மை விட கூட்டம் அதிகமாக அங்கு இருக்கும். ஆனால் தொழுகைக்கு அப்படி அல்ல. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிந்தும் கூட மற்றவர்கள் தொழுகை செய்கிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், இன்ன பிற அமல்களை செய்கிறார்கள். காரணம் என்ன? அப்படி இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம் என்ன? ஈமான் என்பதுதான். இஸ்லாத்திலே சிறந்த செயல், எல்லா செயல்களுக்கும் அங்கீகாரம் தரக்கூடிய செயல் ஈமான் என்பதுதான். அந்த ஈமான் நீங்கள் நினைப்பதை போல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டு மட்டுமல்ல. உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லுவேன், வேறு ஒரு காரியத்தை சொல்ல மாட்டேன் என்று எவனாவது ஒரு முஸ்லிம் சொன்னால் அவருடைய ஈமானையோ அவருடைய தொழுகையோ அவருடைய நோன்பையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் எப்பொழுது முழுமையடையும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லாமல், சரியாக சொல்ல போனால் அப்படி சொல்வதால் மாத்திரம்தான் ஈமான் முழுமையடையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உரக்க சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகின்ற வரை,
நோன்பை சரியாக பிடிக்கின்றவரை, உம்ராவை சரியாக செய்கின்றவரை, ஹஜ்ஜை சரியாக செய்கின்றவரை என்று பெருமானார் பேசவில்லை. மக்களில் அவரிடத்தில் நான் அவருடைய தந்தையை காண, அவருடைய மக்களை காண, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காண நான் பிரியப்படுகிற ஒரு பொருளாக ஆகின்றவரை உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக லா இலாஹ இல்லல்லாஹ் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால், பெருமானாரின் நேசம், பெருமானாரின் மீது கொண்ட அன்பு உள்ளத்தில் பூர்த்தியாகாத வரை உங்களுடைய அமல்களுக்கோ, உங்களுடைய ஈமானுக்கோ, உங்களுடைய இஸ்லாத்திற்கோ எந்த அங்கீகாரமும் இல்லை என்பதை பெருமானாரே சொல்லித் தருகிறார். எனவேதான் உலகத்திற்கு உரக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா முஸ்லிம்களும் பெருமானாரை உயிரை காண நேசிக்க வேண்டும், நேசிக்கிறார்கள். அப்படி நேசிப்பதுதான் இன்று சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. கான்பூரிலே மீலாது விழாவை முன்னிட்டு ஐ லவ் முகமது என்கிற ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர் வைப்பதற்காக வேண்டி பேனர் வைத்தவர்கள், ஊர்வலம் சென்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1700 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார்கள்? மக்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை தூண்டக்கூடிய வார்த்தை ஐ லவ் முஹம்மது என்பது, நான் என் நபியை நேசிக்கிறேன் என்பது சமுதாயத்தில் பகைமையை உண்டாக்குமா? 2 சமூகத்திற்கு மத்தியில், 2 மதங்களுக்கு மத்தியிலே உலகத்திலே பகைமையை உண்டாக்கக்கூடிய வார்த்தை ஐ லவ் முஹம்மது. மகாராஷ்டிராவிலே, தெலுங்கானாவிலே போராட்டங்கள் எல்லாம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அடித்து கைது செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலே நடைபெற்றிருக்கிறதோ அந்த முதல்வர் யோகி என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுடைய முகம்மதின் மீது பிரியம் வைக்க வேண்டுமானால் உங்களுடைய பள்ளிவாசலுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் ஏற்கிறோம். எங்களுடைய முகம்மதை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையும், எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த உரிமையை இந்திய மத சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உங்களுடைய முகம்மதை உங்களுடைய பள்ளியிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையை உங்களுடைய பள்ளியிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய யோக்கியதை உங்களுக்கு இருக்கிறதா? அதே அளவுகோலை உங்களை நோக்கி நாங்கள் திருப்பி பிடித்தால், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்லிமெண்ட் அல்ல, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய இடம் ரோடு அல்ல, விநாயகர் சிலையை வைக்கக்கூடிய இடம் ரோடு அல்ல என்று நாங்கள் திருப்பி பிடித்தால், அப்படி எந்த முஸ்லீமாவது யோசித்திருக்கிறானா? அப்படி பேசாதீர்கள் என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. நாளை மறுநாள், நாளை சென்னையிலே இதை குறித்து ஒரு பேரணி ஒன்று நடக்க இருக்கிறது. காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு இந்து முன்னணி தலைவர் பேசியிருக்கிறார். இது போன்ற கயவர்களுடைய கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. கான்பூரிலே ஒரு சின்ன தெருவிலே நடந்த ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி முஸ்லிம்கள் பெரிதாக்க பார்க்கிறார்கள். அத்தோடு வார்த்தையை நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. உலகத்திலே முஸ்லிம்கள் இதை வைத்துக் கொண்டு கலவரம் செய்ய பார்க்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் மூச்சுக்கு மூறு கலவரம் கலவரம் என்று பழகி போனவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். உலகத்தில் இருக்கிற எல்லா கலவரங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவில் ஏற்படுகிற எல்லா கலவரங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா குண்டுவெடிப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அதற்கு பின்னால் உளவுத்துறையினுடைய கருத்து என்ன? உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் என்ன? எங்கெல்லாம் குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தாடிகள் கிடக்கிறது, தொப்பிகள் கிடக்கிறது, ஜுப்பாக்கள் கிடக்கிறது. அதற்கு பின்னால், கண்டுபிடித்ததற்கு பின்னால் பெயர் சொல்ல விரும்பவில்லை, 3 எழுத்து கயவர் கூட்டத்தை தவிர வேறு என்றும் இல்லை சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? எந்தாவது முஸ்லிம்கள் கலவரத்திற்கு யோசித்திருப்பார்களா? சொல்ல போனால் கலவரம் நடந்த இடங்களிலெல்லாம் எவ்வளவு அடி வாங்கியவுடனும் கூட முஸ்லிம்கள் பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொறுமைக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக வேண்டியே நாம் சொல்ல வேண்டும், ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டெல்லியிலே ஒரு பள்ளி எரிக்கப்பட்டது.
சிலிண்டரை கொண்டு வந்து பள்ளியிலே நடுரோட்டிலே ஓட்டி எரித்தார்கள். எரிக்கின்ற பொழுதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களே, அந்த சொல்லக்கூடிய உரிமையை, அடுத்தவர்களுடைய மத வழிபாட்டு தலத்தில் நுழையக்கூடிய உரிமையை, சொல்லக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்படி பள்ளி எரிக்கப்பட்ட பொழுதும் கூட, மனாரா எழுதிக்கப்பட்ட பொழுதும் கூட, குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட பொழுதும் கூட, வயதான ஒரு முஸ்லிம் குண்டு வைத்த ஒரு இளைஞனை பிடித்து விட்டார். ஒரு முஸ்லிமின் கையில் அகப்பட்டு கொண்டோமே என்று அவனுடைய கைகள் எல்லாம் நடுங்க முற்பட்ட போது, அந்த முஸ்லிம், வயதான முஸ்லிம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நன்றாக ஊதி கவனிங்க. இங்க நம்ம மாட்டிக்கிட்டோமே, கொலை செய்து விடுவானோ என்று கருதிய போது, உன்னை போன்று நாங்களும் செய்தால் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. எங்களுடைய நபி, எங்களுடைய மார்க்கம் அப்படி கட்டித்தரவில்லை. இது பள்ளிவாசல், மக்கள் வணங்கக்கூடிய ஸ்தலம், இறைவனை தொழக்கூடிய இடம். இதில் தொழுவதை தவிர வேறு எந்த அசிங்கங்களும் நடக்கக்கூடாது என்று அவனுக்கு உபதேசித்து அனுப்பிய வார்த்தைக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை மறைந்திருக்கிறது. அதே யூபியிலே எத்தனை முஸ்லிம்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நாயை அடிப்பதை போல அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? ரோட்டிலே மாட்டை ஏற்றி கொண்டு செல்கிறான், அவன் அடிக்கப்படுகிறான். ஆனால் மாட்டு பிசினஸ் பண்றவன் பூரா இவன் தான், தோல் பிசினஸ் பண்றவன் பூரா இவன் தான். 1 நம்பர் கயவர்கள், அயோக்கியர்கள் பசு பக்தியினுடைய வேஷம் போடுகிறார்கள் என்று ஒரு முஸ்லிம் கூட இந்தாவது சொல்லி இருப்பானா? அப்படி சொல்லக்கூடாது, அந்நிய மதத்தினர்களை அப்படி திட்டக்கூடாது என்று பாடம் நடத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்காக வேண்டிய நாங்கள் சொல்லுவோம், ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு முஸ்லிமை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி எத்தனை முஸ்லிம்களை, எத்தனை இளைஞர்களை அடித்திருப்பீர்கள்? எவனாவது ஒருவன் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறானா? இறந்துபட்ட பொழுதும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரம் நிறுத்தவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அடி வாங்கிய பொழுதும் கூட உங்களுடைய தயவுக்காக வேண்டி, உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜெய் ஸ்ரீராம் என்று கொல்லப்பட்ட 600 இளைஞர்களில் ஒருவன் கூட சொல்லி இருக்க மாட்டான். காரணம் என்ன? அந்த உறுதியை எங்களுடைய ஈமானின் வழியாக விதைத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்காக வேண்டியே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது, ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்கத்தாவிலே அசல் சோல் என்கிற ஊரிலே ஒரு முஸ்லிம் இளைஞன், ஒரு இமாமினுடைய மகன் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு கடன் வாங்கி கொடுக்கவில்லை என்கிற அற்ப காரணங்களை, பித்தலாட்ட பொய் காரணங்களை சொல்லி நாயை அடிப்பதை போல ஒரு இமாமின் மகன் அடித்து கொலை செய்யப்பட்டான். ஆயிரக்கணக்கில் ஜனாசாவிலே திரண்ட இளைஞர்கள் எல்லாம் சொல்லுங்கள், ஹஜ்ரத் அவர்களை சொல்லுங்கள், காரண கர்த்தாக்களை எரித்து விடுகிறோம். ஹஜ்ரத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகன் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இறந்து போனான், அதற்கு பழி வாங்க நான் விரும்பவில்லை. அதற்கு மேல் அவனை பழி வாங்கினீர்கள் என்று சொன்னால் இந்த ஊரிலே நான் இருக்க மாட்டேன். பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இந்த சிரமமான சூழ்நிலையிலும் கூட, உள்ளம் நொறுங்கி போகக்கூடிய இந்த நிலைமையிலும் கூட எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடிகிறது? சுருக்கமாக அவர் சொன்னார், அதற்கு பெயர் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பரப்ப வந்தவர் தான், அந்த இஸ்லாத்தின் வழியாக நற்குணங்களை இந்த உலகத்தில் போதித்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் அதுவம் பிகைரி இல்ம் வயஸுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அந்நிய மதத்தினர்களுடைய கடவுள்களை திட்டாதீர்கள், அவர்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள், அவர்களுடைய ஆலயங்களை சேதப்படுத்தாதீர்கள் என்று உலகத்தில் எங்களுக்கு பாடம் நடத்தி பொங்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அமைதியாக இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுதந்திர போராட்டத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருப்பார். டெல்லியினுடைய கேட்டதற்கு சான்றாக இருக்கிறது. அப்படி உரிமை இருந்தும் கூட இந்த நாடு முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று எந்த முஸ்லிமாவது சொல்லி இருப்பானா? எங்களுடைய சகோதர பெருமக்களுக்கும் அந்த நாடு சொந்தம் என்று விரிவான மனதை இந்த உலகத்திலே போதித்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக? நாங்கள் மாத்திரமல்ல, நீங்களும் சேர்ந்து ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குமானால்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முகம்மதை நேசிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கயவர்கள் அப்படி சொல்ல மாட்டார். ஆனா நீங்கள் சொல்லாவிட்டால் என்ன? எங்களுடைய இந்து சகோதரி சொல்லி இருக்கிறார். நீங்கள் பேஸ்புக்கை எடுத்து பாருங்க. நான் இந்து பெருமகன் தான், இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன் தான். நான் சொல்கிறேன் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கொட்டு வைத்திருக்கிறேன், இந்திய கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்து மதத்தை பின்பற்றி இருக்கிறேன். ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை சொல்லி நீ சிறையில் போடுவாயானால் அந்த சிறை எனக்கு மேலானது என்று ஒரு இந்து பெருமகனை, ஒரு இந்து சகோதரியை சொல்ல வைத்திருக்கிற காந்த வார்த்தைக்கு பெயர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் கூட பலஸ்தீனிலே எவ்வளவு ஆண்டுகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு முஸ்லிம்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலிகள் எவ்வளவு தாறுமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களினுடைய பொறுமைக்கு பின்னால், அந்த முஸ்லிம்களினுடைய நியாயமான உணர்வுக்கு பின்னால் பெருமானாரின் போதனை மறைந்திருக்கிறது. யாரையும் சிரமப்படுத்தார்கள், யாரையும் சிரமப்படுத்தி இந்த உலகத்திலே மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை தன்னுடைய போதனையின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் கொஞ்சமாவது நீங்கள் நன்றி இருக்குமானால் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எங்களோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ஒரு உணர்ச்சிக்கு பெயர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் வாழ்க்கையும் எங்கெல்லாம் செல்கிறதோ, எந்த உள்ளங்களில் எல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமரக்கூடிய காந்த வார்த்தைக்கு பெயர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் கடைசி மூச்சு வரை நபியை நேசிப்பது ஈமானின் அடிப்படை. அது இல்லாமல் இஸ்லாமும் இல்லை, அது இல்லாமல் முஸ்லிம்களும் இல்லை. அவர்கள் இல்லானையானால் நீங்களே இந்த இந்தியாவில் இல்லை. எனவே இதன் வழியாகவும் நான் ஒரு கருத்தை சிந்திக்கிறோம். வெறும் ஒரு தெருவோடு முடிகின்ற பிரச்சனையை நீங்கள் ஊதி பெரிதாக்கி, நாங்கள் ஊதி பெரிதாக்கி